So, அவ்வளோ ஈஸியா சொல்ல மாட்டோம்ல. ஒரு கவுண்டவுனோட ஆரம்பிக்கலாம். So, the second runner up யாருன்னு இப்ப பார்க்கிறதுக்கு we'll begin with a countdown. 9, 8, 7, 6, எல்லாரும் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணலாமே. 4, 3, 2, are you ready? And the second runner up goes to சொல்லாம இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி சொல்லலாம். Okay, so the second runner up goes to Raghavi. And the first runner-up is Maria. இதோட ஒரு டின்னர் பிரேக் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் பசிக்கும் இல்லையா, அதுக்கு அப்புறமா கிரவுண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். என்ன இவ்வளவு டிசப்பாயின்மென்ட், பசிக்கல யாருக்கும்?
சரி ஓகே, I was just kidding. இந்த வாட்டி கவுண்ட் டவுன் டிஜே போட போறது இல்ல, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து சொல்ல போறோம். ஓகே, let's go for a countdown from 10 backwards to 1. Okay, 8 7 6 5 4 3 2 1. And the crown winner for the day is any guesses? Okay, guesses from your side. Contestants, any guesses? Anybody? I want more guesses. Okay, sorry to disappoint you all. Everybody is a winner here today, but the crown goes to Preeta. So much one and all. எல்லாரும் வந்த எல்லாருக்கும் நன்றி. இவ்ளோ எஃபோர்ட் போட்டு டைம் எடுத்து இங்க வந்த ஒருத்தருக்கும் பர்சனலா எங்க தமிழ்நாடு ஃபேஷன் பேஜெண்ட் அசோசியேஷன் சார்பாக நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். டைட்டில் வின் பண்ணது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றேன் and first time கிரவுண்ட் வாங்கிட்டேன். வெரி கிரேட்ஃபுல். எந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரோ வாங்கிட்டீங்க? ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, பட் ஸ்டில் இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி ஐ வான். ஓகே, இப்போ தமிழ்நாடு ஃபேஷன் பேஜெண்ட் அசோசியேஷன் ஈவென்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளவு தூரம் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒன் மோர் ரீசன் அவங்க தான். ஸோ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து. எப்பவுமே கிரேட்ஃபுல். தேங்க்யூ. நானும் எதிர்பார்க்கல. சோ இது எனக்கும் புதுசா இருந்தது. ஆல்ரெடி ஒரு பெஜென்ட் அட்டென்ட் பண்ணிருக்கேன். சோ இதுலயும் நான் கத்துக்கிட்டேன், அதுலயும் நான் கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஓகே, சோ வந்து செகண்ட் வின்னர் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அசியம் கூட பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இது என்னோட தேர்ட் பெஜென்ட்டும் கூட. இங்க வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஜென்யூனா டேலண்ட்டுக்காக வந்து நமக்கு மார்க்ஸ் கொடுத்ததாவும் நிறைய விஷயம் வந்து பொலிட்டிக்ஸ்ல இல்லாம நமக்கு ஜென்யூனாவே வந்து அவங்க கொடுத்ததுனால ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இல்லாம ஃப்ரெஷரா வர பீப்புளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிட்னஸ், அதே மாதிரி ஸ்கின் கேர், இப்ப சலூன்ல கொடுக்குற ஸ்கின் கேர் இல்லாம டாக்டர் சைட்ல இருந்து வர மெடிக்கல் சைட்ல, அதே மாதிரி வந்து பியூட்டி பியாண்ட் பிரெயின்ஸ் அப்படிங்கறதும் அவங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் க்ரூம் பண்ணிருக்காங்க. சோ இங்க இருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு we can really grow up a lot. சோ இவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவா பயங்கர க்ரூம் பண்ணிருக்காங்க. 3 daysல I learned a lot. நான் சொன்னேன் ப்ரோ வின் பண்ணுவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் சுத்தமா பண்ணவே இல்லை. பிகாஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருந்தாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் இருக்கிறதுலே ஏஜ் கம்மியும் நான் தான். ஸோ இந்த 19 இயர்ஸ்ல நான் இந்த டைட்டில் வின் பண்ணுவேன்னு சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அதுதான் சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். நான் இன்னுமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றதும் எனக்கு புரியுது. ஸோ இப்போ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி. சோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ வந்து இப்போ டேலண்ட் காமிப்போம், நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய இடத்துல டேலண்ட்ஸ் எல்லாம் காமிப்போம்.
பட் அதையும் தாண்டி பேக்ரவுண்ட்ல வந்து டைம் கீப் அப் பண்றதுல இருந்து நல்ல ஆட்டிடியூட் காமிக்கிறதுல இருந்து ஸோ ஹெல்பிங் ஈச் அதர்ல இருந்து எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ அது எல்லாம் பண்ணதுனால ஐ வுட் சே வின் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு? ஆக்சுவலி ஆல்ரெடி மூவிஸ் இருக்கு 2 மூவிஸ். பட் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு மூவிஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யா, கண்டிப்பா நீங்க என்ன பாப்பீங்க ஒரு ஆக்ட்ரஸா. நீங்க எல்லாரும் இல்ல, நான் வந்து சீரியல் பண்ணிருக்கேன், கீதாஞ்சலி தெலுங்கு சீரியல். இது என்னோட பேஷன். ஸோ நான் இதுல வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட், லைக் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம பேஷன் அப்படின்றதே இல்லாம ஒரு ஊர்க்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க இருந்து இந்த லெவலுக்கு வந்ததே வந்து வெரி கிரேட்ஃபுல். பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கே வெரி கிரேட்ஃபுல். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் சவுத் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆப்வியஸ்லி ஆக்டிங்ல போகணும், நம்ம டேலண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ தட் இஸ் நீங்க சின்ன வயசுலயே வந்து பேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல நான் தான் ரொம்ப டவுனா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் நான் மட்டும் ரொம்ப தனியா, ரொம்ப சைலண்டா. அண்ட் அப்புறம் ஒன் டே இன்க்ரீஸ் ஆகுறப்போ கொஞ்சம் நானும் க்ரோ ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலி ஆகுவோம். பேஷன் இண்டஸ்ட்ரி இப்ப எப்படி சார் இருக்கு? ஹெல்தியா இருக்கா? என்ன மாதிரி போயிட்டு? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு டவுன்ஃபால் தான் போயிட்டு இருக்கு. அந்த டவுன்ஃபால்ல போறதுனாலதான் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த டவுன்ஃபால் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு 10 years பேக் நம்ம வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபன் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி. அது இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு குளோரியஸான ஒரு இண்டஸ்ட்ரி. பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரி இப்போ வந்துட்டு ஆஃப்டர் கோவிட் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் பார்த்துட்டு வந்து. அதனாலதான் வந்துட்டு நிறைய பழைய ஆர்கனைசேஷன் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். ஸோ தட் ஒரு ப்ராப்பர் பேஷன் ப்ராப்பர் ஒரு ஃபேஷன் ஒர்க் இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு 1.5 years to 2 years இந்த அசோசியேஷன் இப்படி ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். சார் இப்போ 3 பேர் கிரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வின்னர் கேட்டகரின்னு அறிவிச்சிருக்கீங்க சார். அவங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் பாக்குறீங்க? பியூட்டி அந்த மாதிரி என்னென்ன விஷயத்துல வந்து பார்த்து மார்க் போட்டு அவங்க வின்னரா அறிவிச்சிருக்கீங்க 3 பேர்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து TNFPA சென்னை 2024 இந்த பேஜன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து 16 செஷன்ஸ் ரன் ஆகும். அந்த 16 செஷனுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ் இருப்பாங்க. ஒரே ஜட்ஜ் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜ் இருப்பாங்க, 3 நேரத்துல ஒரு ஷோவே முடிச்சிருவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. 16 ரவுண்ட் இருக்கு, 16 ஜட்ஜ் முடிப்பாங்க. ஸோ 16 செஷன் முடிச்சு 16 ஜட்ஜஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்களோட மார்க்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் 4 செமிஃபினாலே ரவுண்ட் போவோம். அதுக்கப்புறம் 2 ஃபினாலே ரவுண்ட் போவோம். அங்கேயுமே வேற வேற ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுதான் அவங்க வந்து இதோட எல்லா மார்க்ஸை கால்குலேட் பண்ணி தான் கிரவுண்டை அவங்க வந்து ஜெயிக்க முடியும். அப்படின்னா நார்மலா வந்து ஜெயிச்சிட முடியாது கிரவுண்டை. ஸோ ஒரு 3 days அவங்க வந்து டே அண்ட் நைட் இங்க வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்ததுனாலதான் இங்க அவங்களோட வின்னர்ஸா இருக்காங்க. சார் ஸ்கில்ஸ் பாப்பீங்களா? அது கேக்குறேன். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல இந்த ஹை மார்க், இந்த பியூட்டி, அந்த வாக், அந்த மாதிரி இதுல என்னென்ன இது வந்து நீங்க பார்த்து மார்க் போட்டுருக்கீங்க என்ன சார்? ஓகே, வாக் பொறுத்தவரைக்கும் வாக் செஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலரா அவங்களுக்கு வாக்க சொல்லி கொடுத்துதான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு மார்க்கிங் எடுத்துறோம். ஏன்னா டேரக்டா நம்ம வந்து எடுத்தோடனே நீங்க வாங்க சொல்லி பின்னாலே வாங்க, எடுத்தோடனே நீங்க வந்து பின்னாலே அட்டன் பண்ணது கிடையாது. அப்படி நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. இங்க வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு செஷனுக்குமே வந்து என்னன்னா டென்டல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனா ஒரு டாக்டர் இங்க வருவாங்க. அந்த டாக்டர் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு செஷன் எடுப்பாங்க. செஷன் எடுத்து அதுல இன்டராக்டிவ் பண்ணி அதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதா இவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மார்க். அதுல வந்து ஏன்னா ஒவ்வொரு செஷனுக்கு வின்னர் கிடையாது. There is no winner in that way. ஒவ்வொரு செஷனுமே வின்னர்ன்றது கொண்டு வர மாட்டோம். ஒவ்வொரு செஷன்லயும் வந்துட்டு மார்க்ஸ் எல்லாமே எடுத்து கால்குலேட் பண்ணி தான் செமிஃபினாலே வரைக்கும் அவங்க வந்து செமிஃபினாலே மார்க்ஸை கால்குலேட் பண்ணி தான் ஃபினாலே மார்க்லையும் கால்குலேட் பண்ணி தான் டோட்டல் மார்க்ஸ்ல வந்துட்டு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் போகும். ஓகே, இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி நீங்க அறிவிச்சிருக்கீங்க. பட் வெளியில வந்து நிறைய டாக் என்ன வருதுன்னா பேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, வின்னர்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டாக் போயிட்டு இருக்கு. சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இது நடந்துதான் இருக்கு. நாங்க இல்ல நாங்க சொல்லவே இல்லை. வெளியே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்க பாக்குறோம் வந்துட்டு பிக்ஸேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. பட் இதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக அசோசியேஷன் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏன்னா கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து
டேலண்ட்டுக்காக மட்டும்தான் மதிப்பு கொடுத்து அவங்க கொண்டு போகணும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த பிக்சேஷன்ன்றது வந்துட்டு நிறைய விதத்துல நடக்குது. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க, இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்பாங்க. ஆனா இங்க என்ன இருக்கிறது பிகாஸ் இந்த வின்னர்ஸ் அதுக்கு பதில் சொல்லலாம். இன்னும் இதுக்கு நான் சொல்றதோட இது அவங்க வின்னர் சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இந்த இப்போ வின்னர் டவுன் பண்ணிருக்கீங்க, இந்த அசோசியேஷன்ல வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏதாவது சம்திங் மிஸ்லீட் பண்ணாங்களா இல்ல எந்த அளவு கரெக்டா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு பிகாஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாரும் கூட மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் டே பை டே இட் வாஸ் வெரி குட் ஃபார் மீ. இது ஒரு டாப் போயிட்டு இருக்குல்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாலே வந்து ஃபிக்சிங் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பணம் கொடுத்து வந்து வின்னர் ஆகிறது. ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது லைக் நோ திஸ் இஸ் நாட் தி ரைட் ஒன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இந்த மாதிரி நடக்குது இல்ல, மணி கொடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கேக்குறாங்க. சோ இதுக்கு தீர்வுங்கிறது ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப அசோசியேஷன் நீங்க ஓகே, இப்ப அசோசியேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தீர்வுன்றது ஒண்ணு இருக்கதான் செய்யுது. என்னன்னா மாடல்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க சொல்றது வந்துட்டு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் யார் ரெகனைஸ் பண்றாங்களோ அந்த டீமோட மட்டுமே இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பிகாஸ் புதுசா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நீங்க தெருக்கு போனீங்கன்னா 10 பார்க்கலாம். இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு டைம் ஒன்று எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து எவ்வளவு முடியுமோ அந்த ப்ரொமோஷனை வச்சு மாடல்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமான்றது மட்டும் தான் பாக்குறாங்க. பட் அதை பார்க்காதீங்கன்ற இன்னொரு பாயிண்ட் என்ன, பிகாஸ் ஒரு கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருக்குனாலே அதுக்குள்ள ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல பீப்புள் ப்ராப்பரா உட்கார்ந்து இருப்பாங்க. அதை வச்சுதான் நீங்க ஒரு கம்பெனி வந்து என்னன்றது நீங்க தீர்மானிக்கவே முடியும் முதல்ல. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க, அந்த ஈவெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு, அண்ட் அதுல இருக்க மாடல்ஸ் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஒரு அப்கமிங் மாடலுக்கு இதெல்லாமே தெரியும் போது மட்டும்தான் அந்த கம்பெனியை நம்பி நீங்க போறதுன்றது பெட்டர் அப்படின்றது நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கூட ஏதாவது ஒரு மாடல்ஸ்க்கு எங்கேயும் பிரச்சனை இருக்கு, ஈவெண்ட்ஸ்ல ஈவெண்டர்ஸ் கூட எங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் நீங்க வந்து அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்க அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட்ஸ் எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுக்க முடியும். இன்க்ளூடிங் ஒரு நியூ பார்ன் கேர்ள் உங்களுக்கு வந்து நான் மாடலிங் இண்டஸ்ட்ரியில நியூ பார்ன் நான் சொல்றேன், அவங்க கூட உங்களுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நாங்க வந்து ஒரு லெஜெண்டா மாறணும்னு நினைக்காத அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கு நாங்க நிறைய டீச்சிங் கொடுக்குறோம். அது மூலமா they can go. நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷன்ல வந்து அவார்ட்ஸ் தராங்க, இதுல வந்து நிறைய ஃபேக்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி சார் இப்போ வந்து புதுசா வரவங்க எப்படி வந்து எது ஒரிஜினல் எது ஃபேக்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா மாசம் ஒரு அவார்டு வந்து ஒரு கம்பெனி போட்டுட்டே தான் இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்றேன். பிகாஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த இதுல வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அதை போடுறதே செய்யறாங்க. ஏன்னா நீங்க எப்போ ஜஸ்ட் நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு இன்ஸ்டா நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே ஒரு 4 போஸ்ட் கீழே அடுத்து ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5வது ரீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் நீங்க நாமினேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுதான் இருக்கும். பட் நீங்க நாமினேட் பண்ணா உள்ள போய் நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதை வச்சு உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி நீங்க பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க, ஒரு அவார்டும் கொடுத்துருவாங்க. பட் அதனால உங்களுக்கு என்ன யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸ்மே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டீம் மூலமா, ஏன்னா பிகாஸ் டெக்கேட்டை தாண்டி நிறைய கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஈவென்ட் இண்டஸ்ட்ரியிலேயே. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு அவார்ட் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு அவார்ட் ஷோக்கு நீங்க வந்து போய் நின்று அவங்க மூலமா ஒரு அவார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் பி பெட்டர், பேமெண்ட் இல்லாம தான் நான் சொல்றேன். நிறைய மாடல்ஸ் சேஃப்டி இஷ்யூஸ் அதை பத்தி. ஓகே, சேஃப்டி இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் இருக்காங்க. சோ ராகுல் மிஷன் டிஎன்எஃபி மிஷன் இப்ப நீங்க வந்து அட்டெண்ட் முடிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு எவ்வளவு சேஃபா இருந்துச்சு? ஓகே, சோ சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி நமக்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நீ வந்தா சேஃபா இருக்காது பேரண்ட்ஸோட தாட்னா தான். சோ இங்க எனக்கு 3 நாள் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன இந்த அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணணும், இல்ல நீ இப்படிதான் பண்ணணும், இல்ல இது பண்ணாதான் உனக்கு மார்க்ஸ் கிடைக்கணும், யாருமே எதுவுமே எந்த ஒரு கண்டிஷனும் எதுவுமே நடக்கல. இங்க இட்ஸ் வெரி ஜென்யூன், ப்ராப்பரா நடந்தது, டேலண்டாக மார்க் கொடுத்தாங்க. அதனால வந்து வெரி குட். மாடலுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன சார்? ஜெனரலா புதுசா வரவங்களுக்கு மாடல்ஸ்க்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஹைட் அப்படின்னு ஒரு இருக்கு, 5'3" இருக்கு. பட் ஆனா நாங்க அதை கூட நாங்க வேண்டாம் தான் நாங்க சொல்றோம்.
எந்த ஹைட் எதுவும் வைக்காதுங்க, எதுவுமே வைக்காதுங்க. எனிவன் கேன் பிகம் அ மாடல். பட் என்னன்னா அது ப்ராப்பர் ட்ரைனிங் மட்டும் தான் வேணும். ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாடல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாடல் இன்ஸ்டிடியூஷனை மட்டும் நீங்க கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க அசோசியேஷன் வந்தீங்கன்னா கூட எங்க சார்பாக உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்கவும் ரெடியாக இருக்கும். அண்ட் ஒர்க் ஷாப்ன்ற பேர்ல உங்களோட பணத்தை தான் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஈவெண்டர்ஸ் டீமோட மூவ் பண்ணி உங்களோட பணத்தை நீங்க கிடைக்க வேண்டாம்ன்றதான்